வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பட்டர் நான். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனோம்னா யூசுவலாக நம்ம பட்டர் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இது நம்ம வீட்லயே பண்ணி சாப்பிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 500 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 5 டீஸ்பூன் சர்க்கரை, 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 கப்பு தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் வெந்நீர் இட்டு நல்லா பிசையணும். மாவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு தடவிட்டு இந்த மாவை மூடி வைக்கணும். இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்ல மெதுவாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இதை தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்ச பிறகு ஒரு பக்கம் கொஞ்சமாக தண்ணியை தடவணும். தவாவை நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணி தடவின சைடை மட்டும் தவா மேலே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நல்லா உப்பி வரும், கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி வரும். அது வந்த உடனே திருப்பி அடுத்த பக்கம் நெருப்பில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ பட்டர் நான் ரெடியாக இருக்குது. நான் மேலே கொஞ்சம் பட்டர் தடவி வெள்ளை எள்ளு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது இதையும் போட்டுக்கலாம். போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா ஒரு சிக்கன் கறி வச்சு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on Amazon and 21 Frames.